சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய டெட் பேப்பர் 2ல தனி வெட்டியில் இந்த 8 கணக்கில் இருந்து ஒரு கொஷின் நேரடியாகவோ அல்லது இதில் இருக்கிற மதிப்பு மட்டுமோ மாற்றி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளாக கட்டன்னு ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். போலாமா? ஸோ இங்கே பாருங்க, முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருந்து எடுத்துக்காட்டு, அதாவது 7th புக்கில் எடுத்துக்காட்டு 2.24 வந்து 25,000 ரூபாய்க்கு 8% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கொஷின்ல இப்போ பாருங்க, அதாவது இப்போ முதல் விளக்கம் சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒரு 25,000 ரூபாய் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒரு பேங்க்ல போட போறீங்க. அந்த பேங்க்ல 8% கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு போடுறீங்க. அந்த பேங்க்ல தனி வட்டி தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அசலு பர்சன்டேஜ் ஆண்டு கொடுத்துட்டு வட்டியை கேட்டா ஒன்றுமே இல்லை, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்குங்க. 25,000 இருக்கா, அதையும் அது கூட 8%, அதுக்கப்புறம் 3, அதாவது அசலு ஆண்டு பர்சன்டேஜ் 3த்தையும் பெருக்கி 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இன்கேஸ் 2 0 இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 0 கேன்சல் பண்ணிட்டு பெருகுனா ஆன்சருங்க. 250 8ஆல் பெருகுனா 4 முறை 250 போட்டால் 1000. அப்போ 8 முறைன்னா 2000 அப்படின்னு வரும். கூடவே இந்த 3 பெருகுனா என்ன வரும்? 1 3 3 6 6000. அப்போ ஆன்சர் 6000. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரே செகண்ட் டக்குன்னு போட்டுடலாம். ஆனால் அசலு பர்சன்டேஜ் ஆண்டு 3 கொடுத்துருக்கணும். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம், இன்னும் கிளியரா புரியும். பயிற்சி 2.4 பாருங்களேன். ரூபாய் 35,000 ஆண்டுக்கு 9% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க இந்த கொஸ்டின் பார்க்கும் போதே அசல் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டு இருக்குது, 3 கொடுத்துட்டு வட்டியை கேட்குறாங்க. அப்படின்னு என்ன பண்ணோம்? 3த்தையும் கடகடன்னு பெருக்கணும். அப்போ 35,000 ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அது கூடவே பர்சன்டேஜ் எவ்வளோ 9, அதையும் பெருக்குங்க. அது கூடவே எத்தனை வருஷம்? 2 வருஷம். இது 3மே கொடுத்துட்டாங்கன்னாவே 3த்தையும் பெருக்கி 2, அதாவது 3த்தையும் பெருக்கணும். 2 0 கேன்சல் பண்ணணும். 2 0 இல்லைன்னா எத்தனை 0 இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளி வைக்கணும். ஆனால் இங்கே 2 0 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 350 9ஆல் பெருக்குங்க. உங்களுக்கு 350 9ஆல் பெருக்கிறது தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை, 9ஆ கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்க போறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு 0 போட்டுருங்க. இப்போ 350 பெருக்கு போகிறேன், அதுக்கு பார்த்து ஒரு 0 போட்டேன். அதுக்கப்புறம் அதே 350 ஒரு முறை கழிச்சிருங்க. ஒரு 0 போட்டு அதே நம்பரை கழிச்சு விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். ஓகேவா? தெளிவாக புரியுதுங்களா? அப்போ என்ன வரும்? 0 5 பக்கத்தில் கடை வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே 3, அதாவது 3,150 ரூபான்னு வரும். இன்னும் நம்ம இப்போது 350 9ஆல் பெருக்கிட்டோம். 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் ஒன்றும் இல்லை, அதே நம்பரை மறுபடியும் போட்டு கூட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2ஆல் பெருக்கணும். கரெக்டா? அப்போ 0 5 5 10 0 மீதிங்க 1 3 3 3 6. கரெக்டா? ஸோ 6,300 ரூபாய் வட்டி. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பெருக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இது புக்கில் இருக்கிற சம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? எதிர்பார்க்கக்கூடிய சம். அதுக்கு அடுத்ததுங்க பாருங்களேன். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடம் ஆண்டுக்கு 7% வட்டி விதத்தில் கடனாக பெற்றார். 2 ஆண்டு முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையை காண்க. ஆக்சுவலி கேட்டால் மொத்த தொகைன்னு கேட்பாங்க, இல்லை வட்டின்னு கேட்பாங்க. ரெண்டுமேலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். மொத்த தொகை கேட்பாங்க அல்லது வட்டி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தேவை அசல் 8,000. கரெக்டாக? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கிட்ட வந்து பார்த்தோம் ஒரு 8,000 ரூபாய் கடனாக வாங்கிக்கிறாரு. 8,000 ரூபாய் கடன் வாங்கிக்கிறாரு. அதுக்கு வந்து 7% எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாருன்னா 2 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இப்போ அரவிந்த் கிட்ட எவ்வளோ பணம் கொடுக்கணும் மொத்தமாக? இதான் கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம வட்டி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மொத்த அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். கிளியரா? புரியுதுங்களா? ஸோ இப்போ அசல் 8,000, அது கூட பர்சன்டேஜ் எவ்வளோ? 9%. அதையும் பெருக்குங்க. அது கூடவே வந்து 9%, சாரி இருங்க 7%. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மாற்றிடுவோம். 7% வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? 2 வருஷம். அவ்வளோதான். அசலாக கூட பர்சன்டேஜ் ஆண்டு 3த்தையும் பெருக்கலாம். பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணோம். இருக்குது, பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, 1 7 7 14, 14 கூட 80 பெருக்குங்க. 8 14 எவ்வளோ வருது பாருங்க. 8 8 14. ஜஸ்ட்டு முதல்ல நம்ம 80 பெருக்கத்தோட அது ஈஸியாக இருக்கும். 8ஓட 14 பெருக்கிட்டா 112 அப்படின்னு வரும். ஒரு 0 சேர்த்தா 1,120 ரூபாய் வட்டி.
இப்போ என்ன கேள்வினா இவங்க வட்டி கேட்டிருந்தாங்க, நான் வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மொத்தம், அதாவது மொத்தமாக எவ்வளோ தொகை கண்டுபிடிக்கணும், மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா அசலையும் இதுவும் இருக்குது பாருங்க, வட்டியும் கூட்டிங்க. அசல் எவ்வளோ 8000 ரூபாய் கரெக்டா, வட்டி எவ்வளோ 1120 ரூபாய். இது அப்படியே கூட்டிகிட்டு ஆன்சருங்க 0 2 1 9 9120 ரூபாய். அவ்வளோதான், இதான் மொத்த தொகை. வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா 1120 ரூபாய். அசலையும் வட்டி, அதாவது மொத்த தொகையை கேட்டாங்கன்னா அசலாக கூட அந்த வட்டியை கூட்டிக்கணும். கூட்டினா 9120 ரூபா. அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக தரேன், நீங்கள் போடுறீங்களா? போடுங்க. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் 10,000 2% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்கிறார். 4 வருஷம் முடிவில் அவர் பெரும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டீபன் கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அதை ஒரு பேங்க்ல போடுறாரு. அந்த பேங்க்ல 2% கொடுக்குறாங்க, 4 வருஷத்துக்கு போடுறாரு தனி வட்டியில. அப்படின்னா எவ்வளவு வட்டி வரும்? வட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். போடுங்க, உங்களுக்கு தான் அவமா இருக்கு. சரிங்களா? அசல் பர்சன்டேஜ் ஆண்டு முன்னூத்தி கொடுத்துட்டோம்னா அப்படியே முன்னூத்தி பெருக்கி 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டாவே போதும். ஓகே, கிளியரா? ரைட். அடுத்தது பாருங்களேன். அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம். இது புக்ல 26வது கேள்வி வருது, எல்லாமே புக் கொஸ்டின் தான். என்னன்னா, அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5,000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்குகிறார். ஆக மொத்தம் 2,200 ரூபாய் வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி விகிதம் என்ன? இதுல வந்து பார்த்தீங்கன்னா அருண் கொடுத்துருக்காங்க, அது கன்ஃபியூஷன் ஆக வேணாம், யாராவது ஒருத்தர். சரிங்களா? ரைட். இப்போ என்னன்னா, அருண் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாருங்க கடனா. 2 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு ஓகேவா, 2 வருஷத்துக்கு பாலாஜி கிட்ட 5,000 ரூபாய் கடனா கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் சார்லஸ் வராப்ல. சார்லஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே அருண் வந்து 3,000 ரூபாவை 4 வருஷத்துக்கு கடனா கொடுக்குறாரு. இந்த பாலாஜிக்கும் சார்லஸுக்கும் ஒரே பர்சன்டேஜ் தான், 2 பேருக்கும் ஒரே பர்சன்டேஜ். 2 பேருமே வட்டி கொடுத்துட்டாங்க. எப்போ 2 வருஷம் பொறுத்து பாலாஜி, 4 வருஷம் பொறுத்து சார்லஸும் கொடுத்துட்றாங்க. இந்த 2 பேர் வட்டி கொடுத்தாங்கல்ல, அதை கூட்டி பார்த்தா 2,200 ரூபாய் வருது. அப்படின்னா நான் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? புரியுது. இது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் வச்சு போடுவோம். ஆப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், முதல் உங்களுக்கு புரியறதுக்காக ஆப்ஷனே 10% எடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ பாலாஜி கிட்ட 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஸோ 2ஐயும் பெருக்கிறேன், கூடவே பர்சன்டேஜ் வேணும். அதாவது இந்த ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் வட்டி வேணும்னா அசல், பர்சன்டேஜ், ஆண்டு 3த்தையும் பெருக்கி 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட பெருக முடியாது இந்த ஷார்ட்கட்ல. சரியா? அப்போ எனக்கு 5,000க்கு 2% 2 ஆண்டுக்கு பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். ஏன்னா 2 பேருக்குமே காமன் பர்சன்டேஜ். கரெக்டாக? பாலாஜிக்கு 5,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு கொடுத்தாலும், சார்லஸுக்கு 4 வருஷத்துக்கு 3,000 ரூபாய் கொடுத்தாலும் 2 பேருக்குமே பர்சன்டேஜ் வட்டி இருக்குது இல்லை, 10%, 20% சொல்கிறல, அதுதான் சமம் சொல்கிறாங்க. அதுதான் ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுற, ஆப்ஷனையே 10 எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கோம், வரலன்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் 10ன்றது ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கேன். அசலா கூட பர்சன்டேஜ், ஆண்டு 3த்தையுமே இருக்குது. 3த்தையும் பெருகலாம். பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 கூட 500 பெருகுனா 1000 வரும். இங்கே 1000 வச்சுக்கிறேன். சரிங்களா? இது பாலாஜி வந்து 2 வருஷத்துல கொடுக்க வேண்டிய வட்டி. நெக்ஸ்ட் வந்து சார்லஸுக்கு வரும். சார்லஸ் வந்து 3,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு கடன் எடுத்துக்கிறாரு. இவருக்கும் அதே 10% தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அசலா கூட ஆண்டு, பர்சன்டேஜ் 3த்தையும் பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் 2 ஜீரோ இருக்குது, பண்ணிட்டேன். இல்லைன்னா நம்ம புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். நாமும் 12 அந்த 2 ஜீரோ போட்டால் 1,200 வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ சார்லஸ் வந்து மேபி 10% இருந்தால் 4 வருஷத்துல 1,200 ரூபாய் தருவார். பாலாஜி வந்து 2 வருஷத்துல 1000 ரூபாய் தருவார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 பேரையும் கூட்டிக்கிறேன். கூட்டி பாருங்க, 0 0 2 2 2,200
200 பர்ஃபெக்டாக வருது. அப்போ இங்கே பாருங்க இதுவும் 2200 வருதா, அப்போ 10% ஆன்சர். சப்போஸ் வரல அப்படின்னா என்ன பண்ணோம், நீங்கள் வேற ஒரு ஆப்ஷன் எடுத்து இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். புரியுதா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, கிளியரா புரியுதுங்களா? அடுத்தது இது பாருங்களேன், இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆண்டு வட்டி வீதம் 16/2/3% எனில் 68,000க்கு 9 மாதத்துக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, முதல் நமக்கு என்னன்னா இந்த கொஸ்டினை பார்த்த வரைக்கும் அசல் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டுக்கு பதிலாக மாதம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதத்தை நம்ம வருஷமா மாற்றிக்கலாம். ஸோ மூணுமே கொடுத்துட்டு வட்டி கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? அங்கே பாருங்க, அசல் வந்து 68,000. ஓகேவா? அசல் 68,000 அதை எழுதிக்கிறேன். இது கூட பர்சன்டேஜ் பெருக்கணும். பர்சன்டேஜ் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா கலப்பினத்தில் இருக்குதுங்க. அதாவது 16/2/3 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கணக்கு போட முடியாது. கலப்பு பின்னத்தில் எந்த கணக்குமே போட முடியாது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும். அது எப்படி? கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 16 கூட பெருகணும். கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 16 கூட பெருகணும். ஸோ 16 கூட்டினா 32 ஒரு 16 கூட்டினா 48 அப்படின்னு வரும். ஸோ 3 முறை போட்டால் 48 வருது. இந்த 16 3 பெருகி வந்துச்சுல்ல, அந்த விடையை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை விட கூட்டிக்கணும். அவ்வளோதாங்க, இதாங்க. சரியா? அப்போ 48 கூட்டினா 50 வந்துடும். ஸோ அப்போது 50/3 வந்துடுது. அவ்வளோதான். ஸோ கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். இதான் பர்சன்டேஜ். ஓகே, கிளியரா? அப்போ என்ன பண்ணோம், அசல் வந்து 68,000 எழுதிக்கிட்டேன், பர்சன்டேஜ் வந்து 50/3 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஆண்டு எழுதணும். ஆனால் இந்த இடத்துல 9 மாதம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மாதத்தை வருஷமாக மாற்றணும். அது ரொம்ப ஈஸி. மாதத்தை வச்சுன்னு கணக்கு போட முடியாது. இந்த ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் ஆண்டு தான் வேணும். அப்போ ஆண்டு வேணும்னா இப்போ மாதத்தை ஆண்டா மாற்றது ரொம்ப ஈஸிங்க. இங்கே எத்தனை மாதம்? 9 மாதம். 9 எழுதிருங்க. அது கீழே 12 போட்டுருங்க. அவ்வளோதான். 9/12 போட்டால் வருஷமாக மாறிடும். இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் வேற ஏதாவது மாதம் கொடுத்தா கூட அந்த மாதத்துக்கு கீழே 12 போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், வருஷமாக மாறிடும். இப்போ அடிங்க, அசலாக கூட பர்சன்டேஜ் ஆண்டு 3 பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம். இருக்குது 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, 3 3 9 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எதில் அடிக்கலாம் பாருங்க. இங்கே வேற என்ன இருக்குது? 3 3 4 12. அதுக்கப்புறம் 4ல் பாதி 2. இந்த 680 இருக்கு இல்லையா, 680ல் பாதி எவ்வளோ வருது பாருங்க? 340. சரிங்களா? 340 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இங்கே பாருங்க, இந்த 2ல் பாதி 1. அப்போ 340ல் பாதி எவ்வளோ வருது பாருங்க? 170. கரெக்டாக 170 அப்படின்னு வரும். இப்போ நம்ம இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 170 இருக்குது, மீது எல்லாம் ஆச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 170 கூட 50 பெருக்குனா முடிஞ்சு போச்சுங்க. அது ரொம்ப ஈஸி. நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லியிருக்கேன், பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது என்னென்னா, நீங்கள் 5 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் ரொம்ப ஈஸியாக பெருக்கலாம். எப்படி பார்க்கலாமா? வாங்க நான் சொல்கிறேன். இப்போ இந்த 50 விட்டுருக்கு, இந்த 0 நான் அப்புறமா போடுறேன், 5 மட்டும் எடுத்துக்கிறேன், 0 கடைசியாக சேர்த்துக்கலாம். 5 கூட நீங்கள் எந்த நம்பரை பெருகினாலும் அந்த எண்ணை பாதியாக ஒரு 0 போட்டுங்க. அப்போ 750ல் பாதி 85, அங்கே ஒரு 0 போட்டுங்க, 850ன்னு வரும். இங்கே ஒரு 0 நான் விட்டுருக்கல, அதை போட்டுங்க, 8500. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். போய் பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துடும். ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல வந்து இந்த இதுதான் அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு தவிர மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி. தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சப்போஸ் புரியலாம் கேளுங்க. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், இது வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 5000 கடனாக பெற்று 3 ஆண்டு முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் மொத்த தொகையும். நீங்கள் டைரெக்டாக வட்டியை கண்டுபிடிச்சிட்டு மொத்த தொகைன்னா வட்டியும் அசலையும் கூட்டினா இது கரெக்டாக ரைட். இப்போ போடலாம். அங்கே பாருங்க, அர்ஜுன் வந்து ஒரு பேங்க்ல வந்து 5%ல் 5000 கடனாக வாங்குறாரு. 3 வருஷத்தில் வட்டியும் அசலமாக கொடுத்துட்றாரு, அதாவது மொத்த தொகையாக கொடுத்துட்றாரு. எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இங்கே பாருங்கள், நமக்கு 5000 அசல் இருக்குது. ஓகேவா? இதாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா 5ன்னு இருக்குது. எத்தனை வருஷம்? 3 வருஷம். சரிங்களா? அசல், பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ஆண்டு, 3மே கொடுத்துட்டாங்கன்னா 3 பெருக்குங்க. அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 25 250. 250 கூட 3 பெருக்குங்க. 250 3 முறை போட்டால் 750. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ இப்போ 750 ரூபாய் அப்படின்றது வட்டி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பாருங்க, இப்போ இதில் வந்து நான் வட்டி கண்டுபிடிச்சிட்டேன் 750. மொத்த தொகை கேட்குறாங்க. மொத்த தொகைனா இப்போ 5000 ரூபாய் எவ்வளோ வாங்கிக்கிறீங்க? 5000 ரூபாய் கடனா, அதில் 750 கூட்டுங்க. 750 கூட்டினா 0 5 7 5 5750. அவ்வளோதாங்க ஆன்சர்.
கடன்னு போட்டுடலாம். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிச்சா? ரைட்டு. இப்போ நான் அடுத்த கேள்வி உங்களுக்கு தான் ஹோம் மார்க் கொடுக்க போகிறீங்களா? பார்க்கலாம். ஃபைனல் கேள்வி. சாந்தி ஒரு வங்கியில் ஆண்டுக்கு 12% வட்டி விதத்தில் 6000 ரூபாவை 7 வருஷத்துக்கு கடனாக பெறுறாங்க. 7 ஆண்டு கழித்து அவள் எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும்? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, சாந்தின்றவங்க ஒரு பேங்க்ல கடன் வாங்குறாங்க, 12% போடுறாங்க. எவ்வளோ வாங்குறாங்கன்னா 6000 ரூபாய் வாங்குறாங்க. 7 வருஷத்துல நான் கடன் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போ எவ்வளோ பணம் கொடுத்தா கடன் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல வட்டி கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அசல் எவ்வளோ? 6000. அதை கூட கூட்டிக்கணும். மொத்த தொகை தானே கடன் தீரும். நீங்களே கூட யோசிச்சு பாருங்களேன். 6000 ரூபாய் கடன் வாங்குறீங்க, ஒரு 7 வருஷம் மொத்தம் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க. கடன் மொத்தமாக அடைச்சிடனா அசலையும் வட்டியை சேர்த்து கொடுத்துட்டா கடன் அடைச்சிடும். அப்போ இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பண்ணணும்? முதல் வட்டி கண்டுபிடிச்சிடணும், அது கூட அசலை கூட்டிக்கணும். முடிஞ்சு போச்சு. போறீங்களா? போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். புரியும் நம்புறேன்.